சிங்கர் ஜூனியர் 6ல இந்த வாரத்துக்கான டேஞ்சர் ஜோன்ல நம்ம பூவையார் மற்றும் தனுஷ் இருக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப டேலண்டடான கண்டஸ்டன்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு நம்ம பூவையார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்துட்டு கானால வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட், அப்படின்னா நம்ம தனுஷ் வந்துட்டு மெலோடியில ஸ்பெஷலிஸ்ட். சோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சோ இதனால இவங்க ரெண்டு பேர்ல வந்து யாரு வின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக போறா அப்படிங்கறதுல வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல இருந்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம பூவையார் மற்றும் தனுஷ் இவங்களுக்கான டேஞ்சர் ஜோன்ல நம்ம மக்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்த ஒட்டுமொத்த வாக்குகளோட எண்ணிக்கை 73 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாக்காப்பா வந்துட்டு சொல்றாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அதிகமான வாக்குகள் மக்களிடமிருந்து கிடைச்சிருக்குது. ஆனா இதுல வந்துட்டு யாரு அதிகமா வந்துட்டு மதிப்பெண் பெற்று ஓட்டுகள் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போக போறா அப்படின்னு பாக்கும்போது இந்த ப்ரோமோவை பார்த்ததும் நம்ம மக்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னா தனுஷுக்கு வந்துட்டு நிறையவே ஆதரவு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பூவையாருக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் அதிகம். ஆனா தனுஷ் வந்துட்டு ரொம்ப அருமையான பாடகர் அப்படிங்கறதுனால அவருக்கு இப்போ ஆதரவு அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பூவையார் வந்துட்டு பாடல் வந்துட்டு அவரு மக்களை என்டர்டெயின் பண்ணுவாரு. ஆனா அவர் வந்துட்டு இன்னும் அந்த இசை நுணுக்கங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கல. சோ அவரை விட கம்பேர் பண்ணும்போது தனுஷ் வந்துட்டு சிறந்த பாடகர் அப்படிங்கறதுனால மக்கள் அவங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு தனுஷுக்கு கொடுத்துட்டு இருக்கதாகவும், பூவையாருக்கு வந்துட்டு அவனுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் அவனுக்கு கொடுத்தாச்சு. அதாவது பூவையார் வந்துட்டு ஒரு மல்டி டேலண்டட் கண்டஸ்டன்ட். அவர் வந்து பாடலோட சேர்ந்து ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரு டியூன் பண்றதா இருக்கட்டும், காமெடி பண்றதா இருக்கட்டும், என்டர்டெயின் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான அவருடைய திறமைக்கு ஏத்த ஒரு அங்கீகாரம் கொடுத்தாச்சு. ஏன்னா நம்ம பூவையார் வந்துட்டு தளபதி 63ல நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம AR ரஹ்மானோட இசையிலையும் பாட போறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய முன்னணி ஹீரோக்கள் கூட நடிக்க போறதாகவும் வந்துட்டு நிறைய நியூஸ் வந்து வெளியாயிருக்குது. சோ இதனால நம்ம பூவையாருக்கு வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்தாச்சு. ஆனா பூவையாருக்கு இருக்கிற மக்கள் சப்போர்ட்னால நிறைய நல்ல நல்ல சிங்கர்ஸ் வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கறதுனால நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டு இந்த ஓட்டிங் ஸ்டைல வந்துட்டு மாத்தணும். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா எந்தெந்த ஷோக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கணுமோ அந்தந்த ஷோக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து வைங்க. இது வந்துட்டு ஒரு சிங்கிங் ஷோ. சோ இதுக்கு வந்துட்டு பாட்டு பத்தி மக்களுக்கு என்ன தெரியும், அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து என்டர்டெயின் பண்ற நோக்கில தான் பாப்பாங்க. சோ இந்த மாதிரி மக்கள் கையில வந்து இந்த தீர்ப்பை கொடுத்ததுனால மக்கள் வந்துட்டு மக்களோட ஓட்டிங்னால நல்ல நல்ல சிங்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய லைஃப் எல்லாம் வந்துட்டு பாழாகுது. சோ பூவையார வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவர் மட்டும் இல்லாம அவருக்கு வந்துட்டு பெருசா எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாதுதான். சோ அவரையும் வந்துட்டு நாங்க வந்துட்டு அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்றோம். பட் அவரோட கம்பேர் பண்ணும்போது தனுஷ் வந்துட்டு நல்ல சிங்கர் அப்படிங்கறதுனால எங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தனுஷுக்கு தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து தனுஷுக்கு தான் அவருடைய சப்போர்ட்டை வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க. அது சில அந்த voting.comல போய் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சம அளவுல ஓட்டிங் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலதுல வந்துட்டு நம்ம தனுஷுக்கு தான் வந்துட்டு அதிகமான வாக்குகள் கிடைச்சதா வந்துட்டு நிறைய .com வந்துட்டு சொல்லுது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம பூவையார வந்துட்டு இதுல இருந்து எலிமினேட் ஆயிட்டாரா, தனுஷ் தான் வந்துட்டு இதுல கண்டினியூ பண்ண போறாரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய வியூகங்களும் வந்துட்டு போயிட்டு இருக்குது. சோ இது பத்தினா உங்களுடைய கருத்து என்ன? இவங்க ரெண்டு பேர்ல யாரு வந்துட்டு உண்மையிலே திறமையானவர்? இதுல அடுத்த கட்டத்துக்கு நுழைவதற்கு உண்டான தகுதி யாருக்கு இருக்கு அப்படிங்கறதையும் மக்கள் இவங்க ரெண்டு பேர் பத்தி சொன்ன கருத்துக்கள் பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.